12ஆம் வகுப்பு பொருளாதாரம். நாட்டு வருமானம் அல்லது தேசிய வருவாய் பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே நாட்டு வருமானம் எனும் கருத்துரு ஆகும். சாமுவேல்சன். நாட்டு வருமானம் என்பதன் பொருளும் அதனுடன் தொடர்புடைய கருத்துக்களையும் புரிதல். நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகளை அறிதல். அறிமுகம். ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோலை நாட்டு வருமானம் தருகிறது. ஒரு நாட்டின் வாங்கும் சக்தியை குறிப்பிடும் காரணியாக இருக்கிறது. உண்மை நாட்டு வருமானம் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்தே பொருளாதாரத்தின் வளர்ச்சி அளவிடப்படுகிறது. பொருளாதார திட்டமிடுதலுக்கான ஒரு கருவியாக இது திகழ்கிறது. மேலும் இது ஒரு மிக முக்கிய பேரின பொருளியல் மாறியாகவும் இருக்கிறது. எனவே நாட்டு வருமானம் என்பதன் பொருள், பல்வேறு கருத்துக்கள், அளவிடும் முறைகள், பயன்கள் ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியமாகும். நோபல் பரிசு பெற்றுள்ள சைமன் குஸ்னெட்ஸ் இந்த கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தினார். நாட்டு வருமானத்தின் பொருள். பொதுவாக கூறப்போனால் நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள், பணிகளின் பண மதிப்பாகும். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்கின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவுத்தொகை ஆகும். ஆல்ஃபிரட் மார்ஷல். ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அளவிடப்படுவதின் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும். அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக, எப்படி என்பதை குறிப்பிட வேண்டும். ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்தியாக அவை இறுதி நிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது. சைமன் குஸ்னெட்ஸ். நாட்டு வருமானத்தின் அடிப்படை கருத்துக்கள். நாட்டு வருமானம் அளவிடுவதற்கு கீழ்காணும் கருத்தூர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி மொத்த நாட்டு உற்பத்தி, என்என்பி நிகர நாட்டு உற்பத்தி, காரணி செலவியல் நிகர நாட்டு உற்பத்தி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், தனிமனிதர் வருமானம் பர்சனல் இன்கம், செலவழிக்கக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம், தலா வருமானம் பெர் கேபிட்டா இன்கம், உண்மை வருமானம் ரியல் இன்கம், ஜிடிபி குறைப்பான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள், பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஆகும். இது அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என அழைக்கப்படுகிறது. செலவு முறையை பயன்படுத்தி கணக்கிடப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அதாவது சி நுகர்வு பண்டங்கள், ஐ முதலீட்டு பண்டங்கள், ஜி அரசின் கொள்முதல்கள், எக்ஸ் மைனஸ் எம்ன்றது நிகர ஏற்றுமதி. இது நேர் எண்ணாகவோ எதிர்மறையாகவோ இருக்கலாம். நிகர உள்நாட்டு உற்பத்தி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி. நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபி என்பது ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி ஆகும். உற்பத்தி செய்யும் போது ஒரு நாட்டில் உள்ள சில முதலீட்டு கருவிகள் தேய்மானம் அடையாளம் பழுதாகி போகலாம் அல்லது பயனற்று போகலாம். தேய்மானத்தின் மதிப்பை ஜிடிபியிலிருந்து கழித்துவிட்டால் கிடைப்பது என்டிபி ஆகும். நிகர உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம். மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஜிஎன்பி. மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி என்பது ஒரு நாட்டில் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிவடைந்த பண்டங்கள், பணிகளின் அங்காடி மதிப்பில் கணக்கிடப்படுவது ஆகும். இதில் நிகர வெளிநாட்டு வருமானமும் நிகர ஏற்றுமதி சேர்க்கப்படும். ஜிஎன்பியில் கீழ்காணும் 5 வகையான வினை முடிவடைந்த பண்டங்கள், பணிகள் உள்ளன. ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பண்டங்கள், பணிகளின் மதிப்பு. இவை மக்களின் உடனடி நுகர்வு தேவையை நிறைவு செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்டவை. இதனை நுகர்வு கன்சப்ஷன் சி என்கிறோம். மொத்த உள்நாட்டு மூலதன பொருட்களின் தனியார் முதலீடுகளில் இதில் மூலதன திரட்சி, வீடு கட்டுதல், உற்பத்திக்காக வைப்பில் உள்ள வினை முடியாத பண்டங்கள் ஆகியவை அடங்கும். இதனை முதலீடு ஐ என குறிக்கிறோம். அரசால் வழங்கப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள் ஜி என குறிப்பிடப்படுகிறது. உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செய்யப்பட்ட ஏற்றுமதியிலிருந்து எக்ஸ், வெளிநாட்டிலிருந்து வருவிக்கப்பட்ட இறக்குமதி எம் கழித்தால் கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் எம் நிகர ஏற்றுமதி. இது நேர் எண்ணாகவோ பிளஸ் எதிர்மறையாகவோ இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். நிகர வருமானம் என்பது வெளிநாடுகளில் இருந்து பெற்ற காரணிகளின் வருமானிக்கும், அதாவது கூலி, வட்டி, லாபம், நம் நாட்டில் குடியிருக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருமானம் ஆகும். இடையே உள்ள வேறுபாடு ஆர் மைனஸ் பி ஆகும். அங்காடி விலையில் ஜிஎன்பி என்பது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் ஆர் மைனஸ் பி. அங்காடி விலையில் ஜிஎன்பி என்பது அங்காடி விலையில் ஜிடிபி கூட்டல் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம். அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி அட் மார்க்கெட் பிரைசஸ். நிகர நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு ஆகும். ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு, முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு. தேய்மானத்தை மூலதன நுகர்வு கழிவு, கேபிட்டல் கன்சப்ஷன் அலவன்ஸ் என்றும் கூறலாம். காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். நிகர நாட்டு உற்பத்தி என்பது உற்பத்தியின் அங்காடி மதிப்பு ஆகும். காரணி செலவில் என்என்பி என்பது உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்துதல் ஆகும். காரணி செலவில் நிகர நாட்டு வருமானத்தை பெறுவதற்கு அங்காடி விலையில் என்என்பியின் பண மதிப்பிலிருந்து மறைமுக வரியை கழிக்க வேண்டும். மேலும் மானியங்களை கூட்ட வேண்டும். காரணி செலவில் என்என்பி ஈக்குவல் டு சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரி கூட்டல் மானியம். அடுத்து தனிநபர் வருமானம் பர்சனல் இன்கம். தனி மனிதர் வருமானம் என்பது ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பல வழிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானமாகும். இவை வட்டியாகவோ, வாரமாகவோ,
கூலியாகவோ இருக்கலாம். அவை அனைத்தையும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கூட்டினால் அது தனி மனிதர் வருமானமாகும். தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது. ஏனெனில் மாற்று செலுத்துதல்கள் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் தனி மனிதர் வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது. அரசிடம் இருந்து கிடைத்த ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் தனி மனிதர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது. எனவே நாட்டு வருமானத்திலிருந்து பங்களிக்கப்படாத கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்டி தனி மனிதர் வருமானம் கணக்கிடப்படுகிறது. தனி மனிதர் வருமானம் ஈக்குவல் நாட்டு வருமானம் மைனஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் கூட்டல் மாற்று செலுத்துதல்கள். செலவிடக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம். செலவிடக்கூடிய வருமானம் என்பது தனிநபர் செலவிடக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. தனி மனிதர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை அதாவது இன்கம் டாக்ஸ் கழித்தால் கிடைப்பது செலவிடக்கூடிய வருமானம். இந்த வருமானம் தான் தனி மனிதர்கள் நுகர்வுக்காக செலவிடக்கூடிய பண அளவு ஆகும். செலவிடக்கூடிய வருமானம் ஈக்குவல் தனி மனிதர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். தலா வருமானம் பெர் கேபிட்டா இன்கம். தலா வருமானம் என்பது ஒரு நாட்டில் வாழும் ஒருவரின் சராசரி ஆண்டு வருமானம் ஆகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம். தலா வருமானம் ஈக்குவல் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானம் டிவைட் பை அதே ஆண்டின் மக்கள் தொகை. உண்மை வருமானம் ரியல் இன்கம். பண வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை ஒரு ஆண்டின் உள்ள பொதுவிலை மட்டங்களின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. வேறு விதமாக கூறினால் பண வருமானத்தின் வாங்கும் சக்தியே உண்மை வருமானமாகும். உண்மை வருமானத்தை கீழ்காணும் முறையில் கணக்கிடலாம். நிலையான விலையில் உண்மை வருமானம் நடப்பு விலையில் நாட்டு வருமானம் டிவைட் பை P1 டிவைட் பை PO. P1 ஈக்குவல் நடப்பு ஆண்டு விலை குறியீடு. PO ஈக்குவல் அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு. ஜிடிபி குறைப்பான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி குறைப்பான் என்பது ஜிடிபியில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டெண் ஆகும். இதுவும் ஒரு விலை குறியீட்டெண் ஆகும். கொடுக்கப்பட்ட ஆண்டில் பணமதிப்பு அடிப்படையில் கணக்கிடப்பட்ட ஜிடிபியை உண்மை ஜிடிபியால் வகுத்து 100 ஆல் பெருக்கினால் ஜிடிபி குறைப்பானை கணக்கிடலாம். ஜிடிபி குறைப்பானை கொண்டு பணமதிப்பு ஜிடிபி டிவைட் பை உண்மை ஜிடிபி இன்டூ 100. நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள். ஓர் ஆண்டில் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளை பணமதிப்பில் கணக்கிட வேண்டும். அதாவது நமது சொந்த நுகர்வுக்காகவோ சேமிப்பதற்காகவோ பண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதன் பண மதிப்பையும் நாட்டு வருமான கணக்கிடலில் சேர்க்க வேண்டும். நாட்டு வருமானத்தை 3 முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம். அவை உற்பத்தி முறை, வருமான முறை மற்றும் செலவு முறை ஆகும். உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் வேல்யூ ஆடட் முறை, வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை, செலவு முறை. இம்மூன்று முறைகளை சரியாக பயன்படுத்தி கணக்கிட்டால் உற்பத்தி, வருமானம், செலவு இம்மூன்றின் மதிப்பும் சமமாக இருக்கும். உற்பத்தி ஈக்குவல் வருமானம் ஈக்குவல் செலவு. ஏனென்றால் இம்மூன்று முறைகளும் இயல்பாகவே ஒரு சுழற்சியாக இருக்கும். நுகர்வுக்காக உற்பத்தி தொடங்கப்படுகிறது. உற்பத்தி செய்ய உற்பத்தி காரணிகளை வேலைக்கு அமர்த்தி உற்பத்தி முடிந்த பிறகு வருமானம் பெருகும். பிறகு உற்பத்தி காரணிகளுக்கு ஊதியத்தை அளித்து அதன் மூலம் நுகர்வு செலவு செய்யப்படும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் செலவு முறை, காரணி வருமான முறை அல்லது உற்பத்தி முறை. இதில் முதல்ல ஜிடிபி செலவு முறை, நுகர்ச்சி, அரசு செலவினங்கள், முதலீட்டு செலவினங்கள், இருப்புகளின் மதிப்பு மாறல், ஏற்றுமதி, இறக்குமதி ஈக்குவல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி காரணி வருமான முறை மக்களின் சம்பளம், கூலி, சொந்த வேலை செய்வோருக்கான சம்பளம், தனியார் துறை வணிகம் மூலம் கிடைக்கும் லாபம், நில உரிமையாளர்கள் பெறும் வாடகை. ஜிடிபி உற்பத்தி முறையில் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையிலும் கூட்டப்பட்ட மதிப்பு. இத்துறைகள் முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை. உற்பத்தி முறை ப்ராடக்ட் மெத்தட். உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவது ஆகும். இம்முறை சரக்கு முறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வேளாண்மை, தொழில், வணிகம் ஆகிய துறைகளின் உற்பத்தியின் மொத்தமே நாட்டு உற்பத்தி ஆகும். ஒரு துறையின் வெளியீடு அவுட்புட் பொருள் மற்றொரு துறையின் உள்ளீடு இன்புட் பொருளாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரே பொருள் இருமுறை அல்லது பல முறை கணக்கில் வர வாய்ப்பு உள்ளது. இதற்கு இருமுறை கணக்கிடல் என பெயர். இதனை தவிர்க்க வினை முடிந்த பண்டங்களின் மதிப்பையோ அல்லது ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட்ட மதிப்பு கூட்டலையோ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் பண்ணை உற்பத்தியின் மொத்த மதிப்பு கீழ்காணுமாறு கணக்கிடப்படுகிறது. 64 வகை வேளாண் பொருட்களின் மொத்த உற்பத்தி மதிப்பிடுகிறது. ஒவ்வொரு பயிரின் ஒரு ஹெக்டருக்கான சராசரி பெர் ஏக்கர் உற்பத்தியை கணக்கிட்டு அந்தந்த பயிர்கள் பயிரிடப்பட்ட மொத்த நிலப்பரப்பால் பெருக்கி பயிரின் உற்பத்தி கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு பண்டத்தின் மொத்த உற்பத்தியும் அங்காடி விலையால் மதிப்பிடப்படுகிறது. இந்த 64 வகை பயிர்களின் மொத்த உற்பத்தி மதிப்பை எடுத்துக்கொண்டு வேளாண்மை துறையின் மொத்த உற்பத்தியின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. வேளாண் உற்பத்தியின் நிகர மதிப்பு கணக்கிடுவதற்கு மொத்த வேளாண் உற்பத்தி மதிப்பிலிருந்து விதை, உரம், அங்காடி கட்டணம், சரி செய்தல், செய்மானம் ஆகிய செலவுகள் கழிக்கப்படுகின்றன. இதுபோல மற்ற துறைகளுக்கும் எடுத்துக்காட்டு கால்நடை, காடுகள், மீன், சுரங்கம், தொழிற்சாலை மொத்த உற்பத்தி மதிப்பீடு செய்யப்பட்டு அவற்றின் அங்காடி விலையால் பெருக்கி உற்பத்தியின் மொத்த மதிப்பு பெறப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட வேளாண் சார்ந்த பிற துறைகளின் மொத்த மதிப்பில் இருந்து இடு பொருட்களின் செலவு, தேய்மானம் ஆகியவற்றை கழித்து நிகர மதிப்பு கணக்கிடப்படுகிறது. இவ்வாறு தான் பிற துறைகளின் உற்பத்தி நிகர பங்களிப்பின் மதிப்பு நாட்டு வருமானத்தில் எவ்வளவு இருக்கிறது என கணக்கிடப்படுகிறது. முன்னெச்சரிக்கைகள். பின்தங்கிய நாடுகளிலும் வளர்ந்து வரும் நாடுகளிலும் உற்பத்தி முறை கையாளப்படுகிறது. இதில் விலைகள் அதிகம் வர வாய்ப்புண்டு. இந்தியாவில் இம்முறை வேளாண்மை, சுரங்கம், தயாரிப்பு, கைவினைப் பொருட்கள் துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே பண்டம் பல இடங்களில் மதிப்பிடப்படும் வாய்ப்பு இம்முறையில் இருக்கிறது. இறுதி உற்பத்திக்கு எந்த ஒரு பண்டம் மூலப்பொருளாகவோ அல்லது இடைநிலை பொருளாகவோ இருந்தால் அப்பொருளின் உற்பத்தியை கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது. எடுத்துக்காட்டாக ஜவுளியின் விலைக்குள் துணியின் விலையும், துணியின் விலைக்குள் நூலின் விலையும், நூலின் விலைக்குள் பஞ்சின் விலையும் உள்ளது. எனவே பஞ்சு, நூல், துணி, ஆடைகள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பினை கூட்டுவது பலமுறை கணக்கில் சேர்த்தல் என்ற பிழைக்கு வழிவகுக்கும். சொந்த நுகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பண்டங்களின் மதிப்பையும் நாட்டு வருமானம் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு உழவர்கள் தாம் உற்பத்தி செய்த பலவற்றை அங்காடி விற்பனைக்கின்றி தனிப்பட்ட சொந்த நுகர்வுக்காக வைத்துக் கொள்ளலாம். அவற்றின்
அளவையும் அங்காடி விலையுடன் பெருக்கி மதிப்பை கண்டு நாட்டு வருமானம் கணக்கில் சேர்க்க வேண்டும். இரண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட நீடித்த டியூரபிள் பொருட்களை வாங்குதல், விற்றல் நடவடிக்கைகளின் பண மதிப்பை நாட்டு வருமானத்தில் சேர்க்கக்கூடாது. எடுத்துக்காட்டு, கைபேசி, கார் முதலான பொருட்கள் இரு முறைகள் அல்லது அதற்கு மேல் விற்கப்படுகின்றன. வருமான முறை இன்கம் மெத்தட். வருமான முறை என்பது நாட்டு வருமான கணக்கிடலை பகிர்வு பகுதியிலிருந்து அணுகுகிறது. உற்பத்தி நிலைகளில் உற்பத்தி காரணிகள் பெற்ற அனைத்து வித ஊதியங்களையும் கூட்டி நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம். வருமான முறையானது காரணிகள் ஈட்டும் வருமான முறை எனவும் அழைக்கப்படுகிறது. கணக்கிடுவதன் நிலைகள். மொத்த நிறுவனங்களும் வெவ்வேறு தொழில் குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன. காரணிகளின் வருமானங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம். உழைப்பாளர் வருமானம் கூலி, சம்பளம், சமூக பாதுகாப்புக்கு முதலாளியின் பங்கு, உற்பத்தி திறன், ஊக்குவிப்பு ஊதியங்கள் அதாவது ஃப்ரிஞ்ச். மூலதன வருமானம் லாபம், வட்டி, லாப ஈவு, உரிமை தொகை, ராயல்டி. கலப்பு வருமானம் வேளாண்மை, பண்ணை, சிறு தொழில் செய்வோர், பிற வேலைகளிலிருந்து கிடைக்கும் வருமானம். உள்நாட்டு காரணி வருமானங்களுடன் ஏற்றுமதி இறக்குமதி நிகர வருமானத்தை கூட்டுவதன் மூலம் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. Y = W + R + I + Pi + R - P. W வந்து கூலி, R வந்து வாடகை, I வந்து வட்டி, Pi வந்து லாபம், R வந்து ஏற்றுமதி, P வந்து இறக்குமதி. மொத்த நாட்டு வருமானம் கணக்கிடுவதில் பிற துறைகளான சிறு நிறுவனங்கள், வங்கி, காப்பீடு, வணிகம், போக்குவரத்து, கலை, வீட்டு வேலை செய்பவர்கள், பொது நிறுவனங்கள், வீட்டு சொத்து வருமானம், அயல்நாட்டு வணிக பரிமாற்றம் முதலானவற்றின் வருமானங்கள் மதிப்பிடப்படுகின்றன. செலுத்து நிலை கணக்கில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வெளிநாடுகளில் இருந்து வந்த அல்லது வெளிநாடுகளுக்கு சென்ற தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் பெறப்படுகின்றன. முன்னெச்சரிக்கைகள். நாட்டு வருமானத்தை வருமான முறையில் கணக்கிடும் போது பின்வரும் முன்னெச்சரிக்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணக்கீட்டிற்கு உட்படுத்தக்கூடாது. ஓய்வூதியம், சமூக காப்பீடு போன்ற நடப்பாண்டு சேவைகளுக்கு செலுத்துகைகள் பெறப்படுவதில்லை என்பதால் மாற்று செலுத்துகைகளை நாட்டு வருமான மதிப்பு சேர்த்தல் கூடாது. மது விற்பனைக்கு வரும் பயன்படுத்திய 2ஆம் தர பொருட்கள் மற்றும் சேவைகள் நடப்பாண்டில் வருமானம் ஓட்டத்தை உருவாக்காது. எனவே அவை நாட்டு வருவாயின் பகுதியாக கருதக்கூடாது. லாட்டரி போன்ற பரிசு ஆதாயங்கள் எந்த உற்பத்தி செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதில்லை என்பதால் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறுவன லாப வரி ஏற்கனவே அந்நிறுவனத்தின் லாபத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டுள்ளதால் தனித்தனியாக சேர்க்கக்கூடாது. கணக்கீட்டில் உட்படுத்த வேண்டியவை: சுய பயன்பாட்டில் உள்ள வீடுகள் அல்லது அலுவலகங்களுக்கான கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்பு சேர்க்கப்பட வேண்டும். உற்பத்தி அளவுகளின் உரிமையாளர்களால் குடும்ப தொழிலாளர் வழங்கப்படும் சேவைகளின் மதிப்பு சேர்க்கப்பட வேண்டும். செலவு முறை எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அவுட்லே மெத்தட். இம்முறையில் ஓர் ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. தனி மனிதரின் சொந்த நுகர்வு செலவுகள், நிகர உள்நாட்டு முதலீடு, அரசின் கொள்முதல் செலவு, முதலீட்டு பொருள் வாங்கும் செலவு, நிகர ஏற்றுமதி முதலான அனைத்து செலவுகளையும் கூட்டி செலவு முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. மொத்த செலவும் கீழ்காணும் முறையில் சமன்பாட்டின் மூலம் கணக்கிடப்படுகிறது. GNP = C + I + G + X - M. C வந்து தனியார் நுகர்வு செலவு, I வந்து தனியார் முதலீட்டு செலவு, G வந்து அரசின் கொள்முதல் செலவு, X - N வந்து நிகர ஏற்றுமதி ஆகும். முன்னெச்சரிக்கைகள். ஏற்கனவே வாங்கிய பொருளை மீண்டும் வாங்குதல். ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம், கைபேசி, இயந்திரம் முதலானவற்றை 2ஆம் முறை வாங்கும் போது மேற்கொள்ளப்படும் செலவுகளை நாட்டு வருமானம் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது. பங்குகள், பத்திரங்கள் வாங்குதல். பழைய பங்கு பத்திரங்களை 2ஆம் நிலை அங்காடிகளில் வாங்கும்போது ஏற்படும் செலவுகளை நாட்டு வருமானம் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது. மாற்று செலுத்து நிலை. அரசாங்கம் செய்யும் மாற்று செலுத்தல்களான முதியோர் ஓய்வூதியம் போன்றவற்றின் செய்யும் செலவுகளை சேர்க்கக்கூடாது. இடைநிலை பண்டங்களுக்கு செய்யும் செலவுகள். உழவர்கள் விதை, உரம் முதலானவை வாங்க செய்யும் செலவுகள். துணி தொழிற்சாலைகளுக்கு ஏற்படும் பருத்தி, நூல்களுக்கான செலவுகள் ஆகியவற்றை நாட்டு வருமானம் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது. வினை முடிவடைந்த பொருட்களின் செலவுகளை மட்டுமே சேர்க்க வேண்டும். காரணி செலவு. FC பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்யும் துறைகளில் பல வகையான உள்ளீட்டு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த உள்ளீடு பொருட்கள் உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுகின்றன. அவையாவன நிலம், உழைப்பு, முதல் மற்றும் தொழில் முனைவு. பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்ய உற்பத்தியாளர்கள் மேற்கூறிய காரணங்களுக்கு செலவு செய்கின்றனர். இந்த செலவுகள் பண்டங்களின் விலையில் சேர்க்கப்படுகின்றன. காரணி செலவு என்பது ஒரு நிறுவனம் பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிப்பது ஆகும். இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்தல், நிலம், இயந்திரம் வாங்குதல், கூலி, சம்பளம் கொடுத்தல், மூலதனத்தை பெற செய்யும் செலவு, வட்டி, தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் லாபம் ஆகியவற்றை உற்பத்தி செலவுக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். அரசிற்கு செலுத்தும் வரிகளை உற்பத்தி செலவில் சேர்ப்பது இல்லை. ஏனெனில் வரிகள் நேரடியாக உற்பத்தி நடவடிக்கைகளில் பங்கு பெறுவது இல்லை. உற்பத்தியில் உதவித்தொகைகள் சப்சிடிஸ் நேரடியாக விளைவை ஏற்படுத்துவதால் இத்தொகைகள் காரணி செலவில் சேர்க்கப்படுகின்றன. அங்காடி விலை மார்க்கெட் பிரைஸ் MP. உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள் அங்காடியில் விலைக்கு விற்கப்படுவதை குறிக்கிறது. அங்காடி விலை என்பது நுகர்வோர்கள் பொருட்களுக்கான விலையை விற்பனையாளர்களிடம் செலுத்தி பொருளை பெறுவது ஆகும். அங்காடி விலை நிர்ணயிக்கின்ற போது காரணி விலையில் ஃபேக்டர் பிரைஸ் அரசு விதித்த வரி சேர்க்கப்படுகிறது. மாறாக அரசு வழங்கிய உதவித்தொகைகள் காரணி விலையில் குறைக்கப்படுகின்றன. அரசு விதிக்கும் வரிகள் உற்பத்தியாளர்களுக்கு செலவாக இருப்பதால் அவை விலையில் சேர்க்கப்படுகின்றன. மாறாக அரசு செலுத்திய உதவி தொகைகள் ஏற்கனவே காரணி செலவில் சேர்க்கப்பட்டுள்ளதால் இத்தொகைகள் விலையில் சேர்க்கப்படுவது இல்லை. ஆகவே அங்காடி விலை MP = காரணி செலவு FC - உதவித்தொகைகள் அல்லது காரணி செலவு = சந்தை விலை MP - மறைமுக வரி + உதவித்தொகைகள் ஆகும். காரணி விலையில் நாட்டு வருமானம் NNPFC = ஒரு நாட்டின் அனைத்து உற்பத்தி துறைகளும் உற்பத்தி செய்த மொத்த மதிப்பு தேய்மானம் நிகர மறைமுக வரி நிகர வெளிநாட்டு காரணிகளின் வருமானம். இங்கு நிகர மறைமுக வரிகள்
ஈக்குவல் டு மறை முகவரி மைனஸ் உதவித்தொகைகள் மொத்த மதிப்பு கூட்டல் ஈக்குவல் டு உற்பத்தியின் மதிப்பு மைனஸ் இடைநிலை நுகர்வு உற்பத்தியின் மதிப்பு ஈக்குவல் டு விற்பனை ப்ளஸ் இருப்பில் மாற்றம் ஈக்குவல் டு முடியும் இருப்பு க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் தொடக்க இருப்பு ஓப்பனிங் ஸ்டாக். குறிப்பு: ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்களும் விற்கப்பட்டால் மொத்த உற்பத்தி விற்பனைக்கு சமமாக இருக்கும். உற்பத்தியின் மதிப்பு ஈக்குவல் டு விலை இன்ட்டு விற்பனை அளவு ஜிடிபி எம்பி ஈக்குவல் டு தனியார் இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் அரசின் இறுதி நுகர்வு செலவு ப்ளஸ் மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கம் ப்ளஸ் நிகர ஏற்றுமதி ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. நாட்டு வருமான பகுத்தாய்வின் முக்கியத்துவம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நாட்டு வருமானம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நாட்டு வருமானம் பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு சோசியல் அக்கவுண்டிங் என சொல்லப்படுகிறது. நாட்டு வருமானம் பகுத்தாய்வின் முக்கியத்துவம் பின்வருமாறு. நாட்டின் வருமானம் கணக்கீட்டின் மூலம் பொருளாதாரத்தில் இருக்கும் பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் பற்றியும் நாட்டு வருமானத்தில் அத்துறைகளின் பங்களிப்பு பற்றியும் அறிய முடிகின்றது. மேலும் பண்டங்கள் பணிகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன, பகிரப்படுகின்றன, செலவு செய்யப்படுகின்றன, சேமிக்கப்படுகின்றன, வரிகள் விதிக்கப்படுகின்றன முதலானவற்றை அறிய இயலும். நாட்டளவிலான பணவியல் கொள்கைகள், பொதுநிலை கொள்கைகள் ஆகியவற்றை உருவாக்கவும் பொருளாதாரத்தை சரியான பாதையில் இட்டு செல்லவும் கடைபிடிக்க வேண்டிய சரியான வழிமுறைகளை கையாளவும் நாட்டு வருமானம் ஆய்வு உதவுகிறது. திட்டமிடுதலும் திட்டங்களின் விளைவுகளை மதிப்பிடுவதற்கும் நாட்டின் மொத்த வருமானம், உற்பத்தி, சேமிப்பு, நுகர்ச்சியின் அளவு ஆகிய புள்ளி விவரங்களை நாட்டு வருமானம் கணக்கீடு அளிக்கின்றது. குறுகிய கால நீண்ட கால பொருளாதார மாதிரிகளை உருவாக்க நாட்டு வருமானம் கணக்கீடு பயன்படுகிறது. துறை வாரியான பொருளாதார விவரங்களையும் ஒரு நாட்டின் வட்டாரங்களின் வருமானத்தை ஒப்பிடவும் மற்ற நாடுகளின் வருமானத்தோடு ஒப்பிடவும் நாட்டு வருமானம் விவரங்கள் பயன்படுகின்றன. நாட்டு வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நலனை அறிய பயன்படுகிறது. ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்தி காரணிகளுக்கான வருமான பகிர்வை தெரிந்து கொள்ள நாட்டு வருமானம் பயன்படுகிறது. பேரியல் பொருளாதார காரணிகளான வரி மைனஸ் ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை மைனஸ் ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை மைனஸ் ஜிடிபி விகிதம், கடன் மைனஸ் ஜிடிபி விகிதம் ஆகியவற்றை கண்டறிய உதவுகிறது. நாட்டு வருமான கணக்கீட்டில் உள்ள சிக்கல்கள். நாட்டு வருமானம் கணக்கீடு செய்யும்போது இந்தியாவின் சிறப்பு இயல்புகளை மனதில் கொள்ள வேண்டும். இந்தியா ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட பிழைப்பை நடத்தும் சிறு தொழில்களையும் பண்டமாற்று அங்காடிகளையும் உள்ளடக்கிய நாடு. எனவே ஒரு சரியான நாட்டு வருமான மதிப்பீடு தருவதில் சிக்கல்கள் இருக்கின்றன. சில சிக்கல்கள் கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. மாற்று செலுத்துதல்கள், தேய்மானங்கள், மதிப்பீடு செய்வதில் சிக்கல், பணம் செலுத்தப்படாத சேவைகள், சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம், சொந்த நுகர்வுகளுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம், மூலதன லாபம், புள்ளி விவர சிக்கல்கள். மாற்று செலுத்தல்கள் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, மானியங்கள் முதலியவற்றை அரசு அளிக்கிறது. இவை அரசின் செலவுகளாகும். ஆனால் இவற்றை நாட்டு வருவாயில் சேர்ப்பதில்லை. நாட்டின் கடனுக்காக செலுத்தப்படும் வட்டியும் இது போன்றதே. தேய்மானங்கள் கொடுப்பளவு மதிப்பிடுவதில் சிக்கல். டிஃபிகல்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிசியேஷன் அலோவன்ஸ். தேய்மானம், கொடுப்பளவு, விபத்து இழப்பீடு, பழுது கட்டணங்கள் முதலானவற்றை நாட்டு வருவாயிலிருந்து கழிப்பது என்பது மிக எளிதானதல்ல. இவற்றை அதிக கவனத்துடன் சரியாக மதிப்பீடு செய்து கழிக்க வேண்டும். பணம் செலுத்தப்படாத சேவை அன்பெய்டு சர்வீசஸ். இந்தியாவில் அதிகமான பெண்கள் வீட்டிலேயே அதிக வேலை செய்கின்றனர். உணவு தயாரித்தல், தையல், பழுது பார்த்தல், துவைத்தல், சுத்தம் செய்தல், குழந்தைகளை வளர்த்தல் முதலான வேலைகளையும் எந்தவித பண வருமானமும் இன்றியும் நட்பு, பாசம், அன்பு, மரியாதை ஆகிய பணத்தால் மதிப்பிட முடியாத காரணங்களுக்காகவும் வேலை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு நாட்டின் உற்பத்தியில் சேர்க்கப்படுவதில்லை. சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பெறும் வருமானம். இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். சூதாட்டம், கடத்தல், சட்டவிரோதமான மது தயாரித்தல் முதலான சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்படும் வருமானம் நாட்டு வருமானத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இந்த நடவடிக்கைகள் மக்களின் விருப்பத்தை நிறைவு செய்தாலும் சமுதாய ரீதியில் உற்பத்தியை சார்ந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சொந்த நுகர்வு உற்பத்தி செய்தல் மற்றும் விலை மாற்றம். ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் அண்ட் சேஞ்சிங் பிரைஸ். உழவர்கள் தங்களின் சொந்த நுகர்வுக்காக உற்பத்தியில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கின்றனர். அங்காடியில் விற்பனை செய்யாமல் ஒதுக்கிய உற்பத்தி நாட்டு வருமானத்தில் சேர்க்கப்பட்டதா என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்படுகிறது. உற்பத்தி முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடுதல் என்பது நடப்பு அங்காடி விலையில் வினை முடிவடைந்த பண்டங்களின் பணிகளின் மதிப்பை அளவிடுதல் ஆகும். ஆனால் விலைகள் ஒரே மாதிரி நிலையாக இருப்பதில்லை. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண பொருளியல் அறிஞர்கள் நுகர்வோர் விலை குறியீட்டெண்ணை பயன்படுத்தி நிலையான விலையில் உண்மை நாட்டு வருமானத்தை கணக்கிடுகின்றனர். மூலதன லாபம் கேபிட்டல் கெயின்ஸ். மூலதன சொத்துக்களான வீடு, பிற சொத்துக்கள், பங்குகள் முதலானவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் மூலதன லாபம் கிடைக்கிறது. நாட்டு வருமானம் கணக்கீட்டில் மூலதன லாபம் சேர்க்கப்படுவதில்லை. புள்ளி விவர சிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். புள்ளி விவரங்களை சேர்ப்பதில் பல சிக்கல்கள் உள்ளன. ஒரே விவரத்தை பல முறை கணக்கில் சேர்ப்பது, நம்பகத்தன்மை, புள்ளி விவரங்கள் கிடைக்காமை, சேகரிப்பவர்களின் திறன் குறைவு, அர்ப்பணிப்பு இன்மை ஆகியவை நாட்டு வருமானம் கணக்கிடுதலில் சிக்கல்களை தரலாம். வேளாண்மை துறையில் உற்பத்தி அளவை கணக்கிடுவது எளிதல்ல. மேலும் கால்நடைத்துறையின் உற்பத்தி பற்றி புள்ளி விவரங்கள் சரியாகவும் முழுமையாகவும் கிடைக்காது. பல்வேறு மொழி, கலாச்சாரம் முதலான காரணத்தாலும் புள்ளி விவரங்களை மதிப்பிடுவதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அரசு அலுவலர்கள் மக்கள் உறவு நம் நாட்டில் சுமூகமாக இல்லாத நிலையில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பதில் சிக்கல்கள் வருகின்றன. மக்கள் உண்மையான புள்ளி விவரங்கள் தருவதில்லை. புள்ளி விவரங்களை சேகரிக்கும் பெரும்பான்மையான அலுவலர்கள் பயிற்சி அற்றவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் உள்ளனர். ஆகையினால் நாட்டு வருமான மதிப்பீட்டில் துல்லிய தன்மை இல்லாமலும் புள்ளி விவரங்கள் போதுமானதாக இல்லாமலும் இருக்கின்றன. 10 விழுக்காடு அதிகமாகவோ குறைந்தோ மதிப்பிடுகின்றது. இத்தகைய காரணங்களால் இந்தியாவின் ஜிடிபியின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு ஏறக்குறைய 2 டிரில்லியன் US டாலரிலிருந்து 5 டிரில்லியன் US டாலர் வரை வேறுபடுகிறது. நாட்டு வருமானமும் சமூக கணக்கிடுதலும். நேஷனல் இன்கம் அண்ட் சோசியல் அக்கவுண்டிங். சமூக கணக்கிடுதல் மூலமாகவும் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. சமூக கணக்கிடுதல் முறையில் நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு ஆகிய அமைப்புகளின்
பரிமாற்றங்கள் பதியப்பட்டு இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்புகளும் கண்டறியப்படுகின்றன. சமூக கணக்கிடுதலை தயாரிப்பது பொருளியல் அறிஞர்களுக்கு கொள்கைகளை உருவாக்க பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் இது பொருளாதார அமைப்பின் பல்வேறு துறைகளுக்கு இடையே உள்ள புள்ளியியல் காரணிகளும் பொருளாதார காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை விளக்குகிறது. மேலும் எதிர்கால பொருளாதார நிலையை துல்லியமாக கணிப்பதற்கும் உதவுகிறது. சமூக கணக்கிடுதலும் துறைகளும் சோசியல் அக்கவுண்டிங் அண்ட் செக்டார். இம்முறையில் ஒரு நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு துறைகளாக பிரிக்கப்படுகிறது. தனிமனிதர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு அல்லது பல நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழு முதலானவற்றிற்கிடையே நடைபெறும் பொருளாதார பரிமாற்றங்களை ஒரு துறை என்கிறோம். ஒரு நாட்டின் பொருளாதாரம் கீழ்காணும் துறைகளாக பிரிக்கப்படுகிறது: நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு, வெளிநாட்டு வணிகம், மூலதனத்துறை. நிறுவனங்கள் உற்பத்தி காரணிகளை பயனியில் அமர்த்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன. குடும்பங்கள் தங்கள் உழைப்பினை அளித்து கூலியை பெற்று அதன் மூலம் பண்டங்கள் பணிகளை வாங்குகின்றன. அதாவது ஊதியத்தினை பெற்று பண்டங்களை வாங்குகின்றது. நிறுவனங்கள் குடும்பங்களின் பணியை பெற்று கூலியை தருகின்றன. குடும்பங்கள் கூலியை பெற்று நிறுவனங்களின் உற்பத்தி பண்டங்கள் பணிகளை வாங்குகின்றன. அரசு துறையில் பல நிலைகள் உள்ளன. கிராமம், வட்டம், மாவட்டம், மாநிலம், மத்திய அரசு என பல நிலைகள் உள்ளன. எடி மற்றும் பீகாக் கூற்றுப்படி அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் என குறிப்பிடுகின்றனர். வரி, தண்டனை, கட்டணம், கடன் ஆகியவை மூலமாக அரசு நிதியை திரட்டி பண்டங்களையும் பணிகளையும் வாங்குகிறது. பாதுகாப்பு, பொது சுகாதாரம், கல்வி ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவதுதான் அரசின் முக்கியமான பணியாகும். பொது நிறுவனங்களான அஞ்சல் அலுவலகம், ரயில்வே துறைகள் அரசு துறையாக சேர்க்கப்படாமல் நிறுவனங்களாக கருதப்படுகின்றன. வெளிநாட்டு வணிகம். ஏற்றுமதி இறக்குமதிகள் மூலம் கிடைக்கும் வருமானம், வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு மூலதன வருமானம், செலுத்துதல்கள் ஆகியவை வெளிநாட்டு துறையாக கருதப்படுகின்றன. மூலதனத்துறை சேமிப்பையும் முதலீட்டையும் உள்ளடக்கியது. காப்பீடு நிறுவனம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் பண பரிமாற்றங்கள் இதில் அடங்கும். மூலதனத்துறை நிறுவனங்களாக கருதப்படுவதில்லை. மாற்றாக தொழில் நிறுவனங்களுக்கு இவை நிதி உதவி செய்து வருகின்றன. ஜிடிபியில் துறைகளின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரமானது முதல், இரண்டாம், மூன்றாம் துறை என பிரிக்கப்படுகிறது. நாட்டு வருமானமும் பொது நலனும். நேஷனல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். ஒரு நாட்டின் வளர்ச்சியும் பொருளாதார அந்தஸ்தும் அந்நாட்டின் நாட்டு வருமானத்தை பொறுத்தே அமைகிறது. ஜிடிபியில் தலைவீத வருமானம், தலா வருமானம், அதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் அடிப்படையில் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றம் அளவிடப்படுகிறது. அதிக தலைவீத வருமானம் உடைய நாடு நல்ல வாழ்க்கை தரத்துடன் அதிக பொருளாதார நலனையும் பெற்றதாக இருக்கும். ஆனால் ஜிடிபி அல்லது தலைவீத வருமானம் அதிகரித்தால் பொருளாதார நலனும் அதிகரிக்க வேண்டும் என்பது இல்லை. பொருளாதார நலன் குறியீட்டெண்ணாக தலைவீத வருமானம் உள்ள போதிலும் கீழ்காணும் குறைகளை கொண்டுள்ளது. பொது நலன் பண்டங்கள் பணிகளின் அளிப்பை சார்ந்து உள்ளது. நுகர்வு பண்டங்களை காட்டிலும் மூலதன பண்டங்கள் அதிகமாக இருந்தால் பொருளாதார நலனின் முன்னேற்றம் குறைவாக இருக்கும். அதேபோன்று ஆடம்பர பண்டங்களின் உற்பத்தி பணக்காரர்களுக்காக மட்டுமே இருக்கும். இயற்கை வளங்களான காற்று, நீர், மண் ஆகியவற்றை மாசுபடுத்த அதிகமான ஜிடிபி பெற்றால் பொருளாதார நலன் குறையும். இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிப்பினால் நாட்டு உற்பத்தி அதிகரித்தாலும் பொருளாதார நலன் குறையும். பெண்களுக்கு வேலைவாய்ப்பு தருதல், உழைப்பாளர்களை அதிக நேரம் வேலை செய்ய வைத்தல் முதலானவற்றின் மூலமாக தலைவீத வருமானத்தை அதிகரிக்கலாம். ஆனால் பொருளாதார நலனின் முன்னேற்றம் இருக்காது. ஆகவே PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் என்பது பொருளாதார நலனை கணக்கிடுவதில் முக்கிய குறியீட்டெண்ணாக உள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வி அறிவு ஆகியவை PQLIயில் உள்ளடங்கி இருக்கிறது. நாட்டு வருவாயும் நாட்டு செல்வம் அதிகரிக்கப்படுதலும். நேஷனல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேஷனல் வெல்த். அதிகமான ஜிடிபியை அடைய வேண்டும் என்பதற்காக நாட்டின் இயற்கை வளங்கள் அதிக அளவில் அரிக்கப்படுகின்றன அல்லது சேதப்படுத்தப்படுகின்றன. இதனால் எதிர்கால வளர்ச்சி குறைகிறது. ஆகையால் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் போது இயற்கை வளங்களின் இழப்பை நாட்டு வருவாயிலிருந்து கழிக்க வேண்டும். US$ அடிப்படையில் நாட்டு வருமானம். நேஷனல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் US$. நாட்டு வருமானத்தை குறிப்பிடும் பணத்தின் மதிப்பை வைத்தும் ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையை அறியலாம். எடுத்துக்காட்டு, இந்திய நாட்டு வருமானத்தை அமெரிக்க பணமான டாலரில் சொல்ல வேண்டும். இதன் விளைவாக இந்திய நாட்டு வருமானம் மிக குறைவாக தோன்றலாம். ஆனால் வாங்கும் சக்தியின் அளவீட்டில் இந்திய நாட்டு வருமானம் அதிகமாக தோன்றும். சமூக செலவும் சுற்றுச்சூழல் செலவும். சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட். பொருளாதார நுகர்வு பண்டங்களை உற்பத்தி செய்யும் போது பல சுற்றுச்சூழல் கேடுகளும் சமுதாய கேடுகளும் உருவாக்கப்படுகின்றன. நாட்டு வருமானம் கணக்கிடும் போது இவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தொகுப்புரை. ஒரு நாட்டின் பொருளாதார செயல்திறன் அல்லது உற்பத்தி செயல்திறனை நாட்டு வருமானம் விளக்குகிறது. பொருளாதார வல்லுநர்கள், திட்டமிடுபவர்கள், அரசு வணிகர்கள், IMF, உலக வங்கி முதலான பன்னாட்டு நிறுவனங்கள் நாட்டு வருமானம் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துகின்றன. நாட்டின் பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த புள்ளி விவரங்களை பகுத்தாய்வு செய்கின்றன. மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளதா என்பதை கண்டறிய நாட்டு வருமானம் உதவுகிறது. மேலும் பிற நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவும் நாட்டு வருமானம் பற்றிய புள்ளி விவரம் பயன்படுகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சியின் அளவை கணக்கிட நாட்டு வருமானம் பயன்படுத்தப்படுகிறது. கலைச்சொற்கள்.